السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் 4 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு இந்த துஆவை 3 தடவைகள் ஓதினால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே உடனே கபூலாகின்றது. அதே போன்று நாம் எந்த தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை 3 தடவைகள் ஓதி அவர்கள் துஆ கேட்கின்றாரோ அவருடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆவிற்கான சிறப்பை கூறுகிறார்கள். எவ்வாறு கேட்க வேண்டும் என்றால், 4 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு அதன் பின்னால் இந்த துஆவை 3 தடவைகள் ஓதிவிட்டு அதன் பின்னால் உங்களுடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய பொருட்டால் உங்களுடைய அனைத்து விடயங்களும் சீராகும் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வுடு செய்துவிட்டு 4 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு அதன் பின்னால் இந்த துஆவை 3 தடவைகள் ஓதி நாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ்விடத்திலே கூறினால் நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவான். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளை கேட்டால் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருவான். என்ன துஆ என்றால், அல்லாஹ்வினுடைய அந்த திருநாமங்களை கொண்டு கேட்கக்கூடிய ஒரு துஆ. அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய ஏராளமான திருநாமங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. யா வதூத் யா வதூத் யா தல் அர்ஷில் மஜீத் யா முப்திஉ யா முஈத் யா ஃபஅலுல் லிமா யுரீத் அஸ்அலுக பினூரி வஜ்ஹிகல்லதீ மலஅ அர்கானு அர்ஷிக் وأسألك بقدرتك التي قدرت بها على جميع خلقك وأسألك برحمتك التي وسعت كل شيء لا إله إلا أنت يا مغيث أغثني يا مغيث أغثني يا مغيث أغثني. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். யா வதூத் யா வதூத் يا ذا العرش المجيد يا مبدئ يا معيد يا فعال لما يريد أسألك بنور وجهك الذي ملأ أركان أرشك وأسألك بقدرتك التي قدرت بها على جميع خلقك وأسألك برحمتك التي وسعت كل شيء لا إله إلا أنت يا مغيث أغثني يا مغيث أغثني
யா முகீசு அகிஸ்னி, இந்த துஆவை யார் 3 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் அவர் கையேந்துகிறாரோ நிச்சயமாக அவர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான்.